ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் இன்று ஆண்டின் பொது காலம் 33ஆம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகம் பழைய ஏற்பாடு இறைவாக்கினர் மலாக்கி நூல், அதிகாரம் 4, வசனங்கள் 1-2. ஆங்கில மொழிபெயர்ப்புகளுள் சிலவற்றுள் இது 3ஆம் அதிகாரம் 19-20 என்கிற குறிப்பும் காண கிடக்கிறது. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்துதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 7-12 முடிய உள்ள வசனங்கள். இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 5-19 முடிய உள்ள வசனங்கள். நல்லது, நாம் இப்பொழுது நற்செய்தி வாசகத்திலிருந்து இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். இன்றைய நற்செய்தியின் பாடச்சூழலை பாருங்கள். 21ஆம் அதிகாரம் 1-4 முடிய உள்ள வசனங்களில் இயேசு எருசலேம் நோக்கிய பயணத்தை முடித்துவிட்டு 19ஆம் அதிகாரத்திலே முடித்து விடுவார். இப்பொழுது எருசலேமை அவர் சுற்றி பார்ப்பார். இப்பொழுது எருசலேமில் சில நிகழ்வுகளை குறித்து அவருடைய கருத்துக்களை அவர் பதிவு செய்வார். இப்ப 21ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருகிறோம். இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார். அங்கே காணிக்கைகள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். செல்வர் ஏராளமாய் போடுகிறார்கள். ஒரு கைம்பெண் தன்னால் இயன்ற 2 செப்பு காசுகளை காணிக்கையிடுகிறார். இயேசு அந்த காணிக்கையை மெச்சுகிறார், பாராட்டுகிறார். இவளே அதிகம் போட்டாள் என்று அவர் சொல்லுகிறார். மற்ற எல்லாரும் தங்கள் வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை போட்டார்கள். இவளோ பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டு விட்டார் என்று இயேசு அங்கே பாராட்டுகிறார். நம்முடைய பார்வை வேறு, இயேசுடைய பார்வை வேறு. நம்முடைய பார்வை ஒருவர் எவ்வளவு போட்டார் என்பதிலே தான். இயேசுடைய பார்வை ஒருவர் எவ்வளவு போட்ட பிறகு அவரிடத்தில் இன்னும் என்ன இருக்கிறது என்பதுதான். அவர்கள் கடவுளை சார்ந்திருக்கிறார்களா, கடவுளுடைய பராமரிப்பில் வாழுகிறார்களா என்பதுதான் இங்கே அடிப்படையான கேள்வி. இந்த கைம்பெண் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது தன்னை முற்றிலுமாக அவள் காணிக்கையாக கொடுத்து விட்டால் அடுத்த வேளை உணவிற்கு, அடுத்து வாழ்வதற்கு அவர் ஆண்டவரை சார்ந்த, அவனுடைய பராமரிப்பை சார்ந்தவள் வாழுகிறாள். இந்த எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிற, இந்த ஈடுபட்டு வாழுகிற இந்த பண்பை ஆண்டவர் பாராட்டுகிறார். ஈடுபாட்டில் மலர்வது இறையாட்சி என்று தந்தை டி. அல்போன்ஸ் அவர்கள் கிறிஸ்தியல் கற்றுக் கொடுக்கிற பொழுது, இறையியல் கற்றுக் கொடுக்கிற பொழுது அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை. ஆம், ஈடுபாட்டில் மலர்வது இறையாட்சி. இந்த சிந்தனையை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் இன்றைய அதை அடுத்து வரக்கூடிய இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு நன்றாக புரியும். எருசலேம் கோவில் புனரமைக்கப்பட்டு வருகிறது. எருசலேம் கோவில் நீண்ட நெடிய நாட்களாக, ஏறக்குறைய கிமு 20களுக்கு பிறகு, இப்போ அங்கே ஒரு குறிப்பு வரும், நமக்கு 46 ஆண்டுகளாக அது புதுப்பிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு வருகிறது. அப்படி அந்த கோவிலை அவர்கள் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியில் இந்த கோவிலுக்கு செலவழிக்க நிறைய பணம் தேவை. ஆகவே வழக்கமான காணிக்கைகளை தவிர்த்து கோவிலை புனரமைப்பதற்காக சிறப்பு காணிக்கைகளும் எடுக்கப்பட்டன. அதை குறித்து தான் ஆண்டவர் இந்த பதிவை அவர் செய்கிறார். அப்பொழுது அந்த கோவில் அழகாக எழில்மயமாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவேதான் அடுத்த வசனத்தை பாருங்கள். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த கோயில் எப்படி வரப்போகிறது என்பதை குறித்து அவர்கள் இங்கே ஒரு கருத்தினை சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சாட்டையடி அடித்தது போல் உடனே ஒரு பதிலை அங்கே சொல்லுகிறார். அதுதான் இன்றைய நற்செய்தி. அது என்ன? நம்ம இன்றைக்கு ஒரு வளர்ந்த அல்லது நவீனமயமாக்கப்பட்ட நகரங்கள், துபாய், அபுதாபி போன்ற இடங்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு நாம் செல்கிற பொழுது வானளாவிய கட்டடங்களை பார்க்கிறோம், அழகிய சாலைகளை பார்க்கிறோம், குறுக்கும் நெடுக்குமாக ஓடுகிற வாகனங்களை பார்க்கிறோம், விலை உயர்ந்த வாகனங்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது என்று நாம் கட்டடங்களை பார்த்து வாயை பழக்கிறோம். அந்த காலத்துல அப்படி வாயை பிளந்து பார்ப்பதற்கு ஆச்சரியமாய் இருக்கின்ற ஒன்று எருசலேம் பேராலயம். அந்த எருசலேம் கோவில் வண்ணமயமாய் கட்டப்பட்டு வருகிறது. கவின்மிகு கற்களாலும், கவின்மிகு அப்படின்னா அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கற்கள். ஒவ்வொரு கல்லிலையும் அவர்கள் வேலைப்பாடு, சும்மா ஏதோ 4 செங்கலை வச்சு சுண்ணாம்பு வச்சு பூசணும் என்பது அல்ல. மாறாக ஒவ்வொரு இடத்திலும் வேலைப்பாடு, கலை நயம் அங்கே மிளிர்கிறது. நேர்ச்சை பொருட்கள் ஒவ்வொருவரும் கொண்டு ஒவ்வொரு வகையான பொருட்களை கொடுத்து அழகுபடுத்துகிறார்கள். கோவில் அப்படி அழகுபடுத்தப்படுகிறது. நாம் பழைய ஏற்பாட்டிலே 1 அரசர்கள் 8ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் பேரரசர்
எருசலேம் கோவிலை எப்படி அவர் பார்த்து பார்த்து கட்டினார், எப்படி அந்த பூக்களை வரைந்தார், சிற்பங்களை செய்தார் என்றெல்லாம் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு கோவில் பிரம்மாண்டமாய் மிக மிக பிரம்மாண்டமாய் அது கட்டப்பட்டு இருந்தது, கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே தான் எல்லாரும் என்று வாயப்புழக்கிறார்கள். சீடர்கள் கூட மிட்டாய் கடைக்காரனை பார்த்த உடனே என்று வாய்ப்புழக்கிற குழந்தைகளைப் போல, ஆண்டவரே இந்த கோவிலை பாருங்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் வார்த்தைகளை உதிர்க்கிறார்கள். இயேசுவுக்கு இப்படிப்பட்ட கட்டடங்களை பார்த்து என்றைக்கும் ஆச்சரியம் வந்ததில்லை. இயேசு மனிதர்களை பார்த்துதான் அவர் ஆச்சரியப்படுகிறார். மனிதர்களுடைய நிலையை பார்த்துதான் அவர் தன்னுடைய விமர்சனங்களை அவர் பதிவு செய்கிறார். இயேசுவுக்கு இந்த கட்டடங்கள் அல்ல, மாறாக மனிதர்கள் மிகவும் முக்கியம். முந்திய அந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம், கைம்பெண் அவள் தான் முக்கியம். இந்த கோவிலுக்கு அவள் கொடுக்கிற அந்த காணிக்கை அதுதான் முக்கியம். அவங்க மற்ற மனிதர்கள் வெளியே கொடுத்தது அல்ல, அது முக்கியம் அல்ல. இந்த கைம்பெண் பாராட்டுக்குரிய ஈடுபடுகிறாள், அவளுடைய கையளிப்பு. அடுத்து ஒரு இடி இடித்தது போல் ஒரு பேரதிர்ச்சியை கொடுக்கிறார். அந்த செய்தி தான் இன்றைக்கு நீள் செய்தியாக நமக்கு தரப்படுகிறது. அது என்ன? இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா, ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும். என்னையா, இப்பதான் அந்த கைம்பெண் கொடுத்ததை பாராட்டின ஆண்டவர், இப்ப இந்த கோயில் கல்லின் மேல் கல் இல்லாமல் இடிபட்டு விடும் என்று சொல்லுகிறாரே. நமக்கு இது அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆம், அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை. என்னுடைய நண்பர் தந்தை ஜெரி அவர்கள் அழகாக ஒரு பாடல் எழுதியிருப்பார்கள், நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு. இந்த உலகத்துல என்ன இருக்குது? நிஜம் இல்லை, நிலைத்த தன்மை இல்லை, எல்லாம் மாயை போல் தோன்றுகிறது, எல்லாம் அழிந்து போகிறது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் நாம் ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான செய்தி. அதைத்தான் தந்தை டி அல்போன்ஸ் அழகாக சொல்லுவார், ஈடுபாட்டில் மலர்வது இறையாட்சி. சும்மா தேமேன்னு, சும்மா மசமசன்னு, சும்மா சோம்பேறித்தனமா அப்படியே உட்கார்ந்திருப்பது அல்ல. அழிய போகலாம், ஆனால் இன்றைக்கு நான் ஈடுபாட்டோடு இருக்கிறேனா என்பதுதான் இங்கே நம்மிடத்தில் விடப்படுகிற சவால். சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும், சீடர்கள் எப்படி சான்று பகர வேண்டும், சீடர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த பகுதி மிக அருமையான சிந்தனையை நமக்கு கொண்டு வந்து தருகிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. ஆகவேதான் இவை இடிக்கப்படும், அழிக்கப்படும். அழிக்கப்பட்டா தான் என்ன? இன்றைக்கு நான் கொடுத்திருக்கிறேனா, இன்றைக்கு நான் ஈடுபட்டு இருக்கிறேனா, இன்றைக்கு என்னுடைய அர்ப்பணத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேனா, அதுதான் மிக முக்கியம். ஏன் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையே அழிஞ்சிட போகிறது தான். ஆனால் நாம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அதான் இந்த வாழ்க்கைக்கு சுவையை, ருசியை, இந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தை, இந்த வாழ்க்கைக்கு பொருளை அது கொண்டு வந்து தருகிறது. அந்த உணர்ச்சி மிகுந்த ஈடுபாடு நம்மில் தேவை என்பதை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார் சீடரிடத்திலே. ஆகவே அழிய போகிற இந்த கோவில் என்று அவர் முன்னறிவிக்கிறார். இங்கே இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தைகள், அதாவது கல்லின் மேல் கல் இல்லாமல் இவை இடிக்கப்பட்டு விடும் என்று சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு முடிவுகால இறையியல், நிறைவுகால இறையியல் கருத்துக்கள் என்று சொல்லுகிறார்கள். உலக முடிவு எப்படி இருக்கும், எஸ்கட்டாலஜி, நிறைவுகால இயல், எஸ்கட்டலாஜிக்கல் தியாலஜி, நிறைவுகால இறையியல் கருத்து, அது என்ன சொல்லுகிறது, அதை பின்னணியாக வைத்து இங்கே சொல்லுகிறார்கள். அங்கே உருவங்கள், அடையாளங்கள், அழிவுகள், சாவுகள், இழப்புகள், போர்கள், குழப்பங்கள், இவற்றை அடிப்படையாக வைத்து நமக்கு செய்தி சொல்லப்படும். அந்த பாணியில் ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே ஒரு இறையியல் செய்தியை நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார் என்று இந்த பகுதியை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. லூக்கா நற்செய்தியில் வரக்கூடிய திருவெளிப்பாட்டு நூலில் நீளமாக சொல்லக்கூடிய செய்தியை சுருக்கமாக அவர் இங்கே சொல்லிவிட்டு போய்விடுகிறார். 7ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் உடைய இந்த கருத்து நமக்கு சொல்லப்படுகிறது. சிலர் இந்த வரப்போகும் கேடு பற்றி, உலகத்தின் முடிவு குறித்து, இயேசுவினுடைய 2ஆம் வருகையை குறித்து திரித்து பேசி விடுகிறார்கள். நாம் இதிலே தெளிவாக இருத்தல் வேண்டும். என்ன, காலம் நெருங்கி வந்து விட்டது என்று அவர்கள் குழப்புகிறார்கள். அவர்கள் பின்னால் நீங்கள் போகாதீர்கள் சொன்னாலும் எவன் கேட்கான்? அதுக்கு பின்னால்தான் நிறைய பேர் போகிறார்கள். போர் முழக்கங்கள், குழப்பங்கள் கேள்விப்படுகிறீர்கள், திகிலுறாதீர்கள். இந்த வினைச்சொற்களை நீங்கள் பாருங்கள், திகிலுறாதீர்கள். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், இவை நிகழத்தான் வேண்டும், உடனே முடிவு வராது. தெளிவான செய்தி. ஆண்டவர்
இதை இறைவாக்காக சொல்லுகிற பொழுது கூட தெளிவாக சொல்லி விடுகிறார். உடனே முடிவு வராது. அந்த முடிவு யாருக்கும் தெரியவும் செய்யாது. பல இடத்துல அவர் சொல்லுகிறார், முடிவு வராது. ஆனால் இவன் கேட்கிறான். மேலும் அவர்களை தொடர்ந்து கூறியது, நாட்டுக்கு எதிராக நாடு எழும்பும், பல அடையாளங்கள் உங்களுக்கு கிடைக்கும், குழப்பங்கள் இருக்கும், அரசுகளிலே ஆட்சிகளிலே பெரிய பெரிய குழப்பங்கள் இருக்கும், உங்களை பிடித்து கொண்டு செல்வார்கள், தொழுகை கூடங்களுக்கு செல்வார்கள், அப்பொழுது சிறையில் அடைப்பார்கள், ஆளுநர்களிடம் அரசு அதிகாரிகளுக்கு முன்பாக நடுவர்களுக்கு முன்பாக நீங்கள் போய் நிற்க வேண்டிய சூழல் வரும். நீங்கள் மனம் கலங்க வேண்டாம், மன உறுதியிலே நீங்கள் பின்வாங்க வேண்டாம். அதைத்தான் அவர் தெளிவாக நமக்கு சொல்கிறார். ஏனென்றால் இந்த நேரத்தில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன், உங்களை உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். வசனம் 19 ரொம்ப முக்கியம். அது நமக்கு ஆறுதலான, மகிழ்ச்சியான, அதே இடத்தில் எச்சரிக்கையான, விடுதலையான செய்தியை தருகிறது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அழகான செய்தியாக இருக்கிறது. இந்த வாசகம் எதற்காக இன்றைக்கு நமக்கு தரப்படுகிறது? நாம் திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். அடுத்த ஞாயிறு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர் என்கின்ற பெருவிழா. அத்துடன் இந்த திருவழிபாட்டு ஆண்டு நிறைவுக்கு வருகிறது. அதைத் தொடர்ந்து திருவருகை காலம், அதாவது திருவழிபாட்டில் புதிய ஆண்டு தொடங்க போகிறது. அப்ப இந்த திருவழிபாட்டு ஆண்டின் முடிவிலே முத்தாய்ப்பாக நமக்கு தரப்படுகிற செய்தி இந்த உலகத்தின் முடிவு, அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. நாம் இதை குறித்து தெளிவான சிந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதாகும். இந்த இடத்திலே இறைவாக்காக ஆண்டவர் இயேசு எருசலேம் கோவில் அழிக்கப்படும் என்கிற கருத்தினை அவர் முன்னுரைக்கின்றார். இயேசு இந்த கருத்துக்களை கிபி 30களில் பேசியிருக்க வேண்டும். ஆனால் இந்த நற்செய்தியானது கிபி 80களில் எழுதப்படுகிறது. கிபி 70லே ரோமையர்கள் எருசலேம் தேவாலயத்தை முற்றிலுமாக இடித்து அவர்கள் நொறுக்கி விட்டார்கள். மதில் சுவர்கள் கூட மிஞ்சவில்லை. பேரழிவு அங்கு ஏற்பட்டு விட்டது. புனித நாடுகளுக்கு திருப்பயணம் போகிறவர்கள் எருசலேமிலே ஒரு அருங்காட்சியகம் இருக்கிறது. எருசலேமிலே, பழைய எருசலேமிலே இருக்கிறது. இந்த எருசலேம் கிபி 70லே எப்படி அழிக்கப்பட்டது என்பதனை ஒரு ஒளி காட்சியாக அவர்கள் அங்கே காண்பிக்கிறார்கள். மதுரையில திருமலை நாயக்கர் மகால் அந்த ஒளி காட்சி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதைவிட சிறப்பாக இந்த ஒளி காட்சி அமைந்திருக்கும். நமக்கு அது மிகப்பெரிய திகிலை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக, ஒரு செய்தியை தருவதாக அந்த ஒளி காட்சி இருக்கிறது. எருசலேம் கோவில் எப்படி அழிக்கப்பட்டது, அது எப்படிப்பட்ட வேதனையை கொண்டு வந்தது என்று. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். எருசலேம் எதுவும் குடியிருக்க முடியாத ஒரு இடமாக முற்றிலுமாக ரோமையர்களால் அழிக்கப்பட்டது. ஏனென்றால் ரோமை பேரரசை எதிர்த்து பெரிய அளவில் அங்கே கலவரங்கள் திட்டம் தீட்டப்பட்டிருந்தன. அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. இவர்களை அடக்க வேண்டும் என்றால் இந்த தீவிரவாத குழுக்களை நாம் ஒடுக்க வேண்டும், அதற்கு மையமாக தூபம் போடுகிற அந்த எருசலேம் கோவிலை நாம் காலிபணியாக வேண்டும் என்கிற திட்டத்திலே அவர்கள் அதனை அழித்தார்கள். அப்போ இதை கண்ணுற்ற இந்த தாக்கத்தை பார்த்து அங்கிருந்த மக்கள் ஓடி ஒளிந்த எஞ்சியோர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம அதில் பார்க்கலாம். ஏனென்றால் இன்றைய 3 வாசகங்களில் இந்த கருத்து இழையோடுகிறது. எஞ்சியோர், பிழைத்திருப்போர், அதை தப்பி பிழைத்தோர், அவர்கள் அந்த கொடுமையெல்லாம் அனுபவித்தவர்கள். அப்போ அந்த பின்னணியில் இருந்தும் லூக்கா இதனை எழுதுகிறார், இயேசுடைய இறைவாக்கு எவ்வாறு நிறைவேறிவிட்டது என்பதை சொல்லி. ஆனால் இதை கண்டு நீங்கள் விடக்கூடாது, மன உறுதி குலைந்து போய்விடக்கூடாது, முடிவு உடனே வந்து விடாது, இன்னும் பொறுத்திருங்கள், மன உறுதியோடு இருங்கள் அப்படிங்கிற செய்தியினை இன்றைக்கு இந்த பகுதியானது நமக்கு மிக அழகாக சொல்லி தருகிறது. எதிர்நோக்கு நம்மிடத்திலே இருத்தல் வேண்டும், அது இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நெருக்கடிகள், போர்கள், இப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் வருகிற பொழுது நாம் அவற்றுக்கு நடுவே சான்று பகர வேண்டும், மன உறுதியோடு இருத்தல் வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில் நிலைத்திருந்து நாம் உழைத்து வருதல் வேண்டும் அப்படிங்கிற கருத்து இங்கே அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாளுக்குரிய வாசகமாக இந்த வாசகம் சிறப்பாக அமைகிறது. இந்த நற்செய்தி வாசகத்திற்கு மெருகு சேர்ப்பது போல் முதல் வாசகத்தை திரு அவை எப்பொழுது நமக்கு தேர்ந்தெடுத்து தரும். ஆகவே
அது நமக்கு மலாக்கி நூலிலிருந்து 4ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு இந்த வாசகத்தை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறது. அந்த வாசகத்திற்கு உள்ளே போவதற்கு முன்பாக அந்த வாசகத்தினுடைய வரலாற்று பின்னணியை நாம் சற்று தெரிந்து கொண்டால் அந்த 2 வாசகங்கள் 2 வசனங்கள் எப்படி நமக்கு முத்தாய்ப்பான செய்தியை கொண்டு வந்து தருகிறது என்பது நமக்கு புரியும். இது இஸ்ரேல் மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீண்டும் வந்து விட்டார்கள். மீண்டும் எருசலேம் கோவிலை கட்டிவிட்டார்கள். கிமு 538-37 அவர்கள் திரும்பி வருகிறார்கள். கிமு 515 எருசலேம் கோவிலானது மீண்டும் கட்டப்பட்டது. பாரசீக மன்னர்களுடைய பேராதரவுடன், மக்களுடைய கடின உழைப்பு நம்பிக்கையுடன் அது மீண்டுமாக அது கட்டப்பட்டது. ஆனால் அப்படி கட்டப்பட்டாலும் பழைய கோவில் போல எழில்மிக்கதாய், கவின்மிகு கற்களால் உருவாக்கப்பட்டதாய், மாட்சி மிக்கதாய் அந்த கோவில் காட்சி அளிக்கவில்லை. ஆகவே மக்களில் பலருக்கு அது பெருத்த ஏமாற்றத்தை தந்தது. ஏனென்றால் ஆகாய், சக்காரியா, எசாயா போன்றவர்கள் இறைவாக்குரைத்தார்கள், பழைய மாட்சியை விட புதிய மாட்சிமை பெருசாய் இருக்கும் என்று. ஆனால் இங்கே ஒன்றும் கிழிக்கவில்லை. அந்த கோவில் அப்படியே அவ்வளவு அழகாக, அவ்வளவு சிறப்பாக அது அமையவில்லை. இந்த பின்னணியில் தான் கிமு 450க்கும் 430க்கும் இடைப்பட்ட காலத்திலே மலாக்கி இந்த இறைவாக்கினை அவர் உரைக்கிறார். இந்த இறைவாக்கினை அவர் உரைப்பதற்கு காரணம் என்ன? அந்த காலத்திலே சமய சூழல், அறநெறி சூழல், சமூக சூழல் எப்படி இருந்தது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். மலாக்கி 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோமே என்றால் அவர் அங்கே குருக்களுக்கு சாட்டை அடி கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். குருக்களை பார்த்து அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் உங்களுக்கு நான் அன்பு காட்டினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்களோ எங்களுக்கு நீர் எவ்வாறு அன்பு காட்டினேன் என்று கேட்கிறீர்கள். மலை நாட்டை பாழாக்கினேன், உரிமை சொத்தை பாலனித்து குள்ளனிடம் கையளித்து விட்டேன் என்கிறார். நாங்கள் பழைய பாழடைந்துவிட்டு மீண்டும் கட்டி எழுப்புவோம், எங்கள் நகர்கள் அழிக்கப்பட்டன என்று அவர்கள் ஏதோமியர் கூறுவார்கள் என்றால் ஆண்டவர் கூறுவது இதுவே. அவர்கள் கட்டி எழுப்பட்டும், நான் அவர்களை தகர்த்து விடுவேன் அப்படின்னு ஆண்டவர் கோபத்தை எங்கே வெளிப்படுத்துகிறார். குருக்கள் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய உண்மையான வழிபாட்டை அவர்கள் அங்கே செலுத்தவில்லை. வசனம் 6 முதல் 14 முடிய 1ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்கள், நீங்கள் முறையாக வழிபாடு செலுத்தவில்லை, நீங்கள் முறையான வழிபாடுகளில் ஈடுபடாம சும்மா சடங்கா, சும்மா ஏதோ கடமைக்கு எல்லாவற்றையும் நீங்கள் இந்த கோயில்களில் நீங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது என்னை மனநிறைவு கொள்ளச் செய்கிறதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். 2ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்த்தால் வசனம் 10 முதல் 16 முடிய உள்ள பகுதிகள் இறைமக்களின் நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம்னா கடவுளுக்கு மாசற்ற காணிக்கைகள் கொண்டு வர வேண்டும். குறையுள்ள காணிக்கைகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தசம பாகத்தை கோவிலுக்கு செலுத்தினால்தான் கோவில் வெளியிடும். கோவிலுக்கு தேவையல்லவா பொருட்கள், காணிக்கை. ஆகவே அதை அவர்கள் முறையாக செலுத்தாமல் அதற்கு சப்பக்கட்டு அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள், கையூட்டு பெறுகிறார்கள், ஊழல் செய்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக விவாகரத்து, டிவோர்ஸ் அங்கே மிக அதிகமாக இருக்கிறது. இது ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு எதிராக இருக்கிறது என்று அவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருகிற பொழுது மொத்தமே 4 அதிகாரங்கள் தானே. ஆகவே இந்த பின்னணியில் தான் 4ஆம் அதிகாரம் வசனம் 1-2 நமக்கு புரியும். 3ஆம் அதிகாரத்திற்கு வருகிறது வசனம் 14, 15 நாம் அதை பார்த்தால் நமக்கு மிக அழகாக இந்த உண்மை புரிந்துவிடும். கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண், அவரது திருமறைகளை கடைபிடித்து ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி மனம் உடைந்து போய்விட்டார்கள். அப்போ என்ன, கோயிலுக்கு போய் என்ன புண்ணியம், காணிக்கை கொடுத்து என்ன புண்ணியம், வழிபாட்டில் பங்கெடுத்து என்ன புண்ணியம், நமக்கு எதுவுமே நடக்கலையே என்று அவர்கள் மனமுடைந்து போய்விட்டார்கள். கொடியோர் தலை தோங்குகிறார்கள், கடவுள் அவர்களை சோதித்து பார்க்கிறார், தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே கடவுளுக்கு அஞ்சி நடந்து வாழ்ந்து என்ன புண்ணியம் என்கிற ஒரு மனநிலை அங்கே வந்துவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே தான் மலாக்கி என்பவர்
கடவுளுடைய செய்தியாளர், கடவுளுடைய நற்செய்தியை கொண்டு வருகிறவர் என்கிற பொருளிலே அவர் கடவுளுடைய செய்தியை அவர் சொல்லுகிறார். இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகிறது, அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள், அந்த வார்த்தை அதுதான், அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டரித்து விடும். அப்படியே போயிட்டு இருக்க, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நாள் வரும். அந்த நாள் வருகிற பொழுது தீயோர் அழிவர், தீமை அழியும், ஆண்டவர் தீமையின் பக்கம் நிற்க மாட்டார், அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர், வெற்றி பெறுகிற ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கிற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். என்ன அழகான வார்த்தை பாருங்கள். நீதியின் கதிரவன், கடவுளுடைய பண்புகளுள் ஒன்று, அவர் நீதியின் கதிரவனாய் ஒளிர்வார் என்று கவித்துவமாக சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை என்று அறிஞர்கள் இதற்கு விளக்குகிறார்கள். நீதியின் கதிரவன், நீதியின் கதிரவன் சுட்டரிக்கவும் வருவான். மெழுகு இருக்கிறது என்றால் அதை உருக்கி விடுவான், களிமண் இருக்கிறது என்றால் அதை கெட்டியாக்கி விடுவான். ஆக கதிரவனுக்கு 2 வகையான பண்பு இருக்கிறது. ஆகவே தீயோரை சுட்டரித்து விட்டு நன்மை செய்வோரை நலமுடன் வாழச் செய்கிற பண்பு அதனிடத்திலே இருக்கிறது. அந்த சூரிய கதிர்கள் என்ன செய்யுமா? நலம் தரும் மருந்தாய் நமக்கு இருக்குமா. இந்த வசனத்தை இளைஞர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் விவிலியத்தில் இந்த ஒரே ஒரு இடத்தில்தான் கடவுளை கதிரவனாக, ஒளி அப்படின்னு உருவமாக சொல்லிடுவோம், கடவுளை கதிரவனாகவே நமக்கு இங்கே அழகாக எடுத்து சொல்லி இந்த வசனம் நமக்கு ரொம்ப சிறப்பாக அமைகிறது. ஆகவே நீதியின் கடவுள் வருவார், கடவுள் தீர்ப்பு வழங்க வருவார், நன்மை செய்வோர் பக்கம் நிற்பார், தீயோரை அவர் அழிப்பார் அப்படிங்கிற அந்த அருமையான செய்தி. கடவுள் புடமிடுவார், தூய்மைப்படுத்துவார், கடவுள் மீட்பார். அது அழிக்கப்பட்டுவிடும், நெருப்பு எரிதல் அழிக்கப்பட்டுவிடும். சூரியன் எழுவது போல நம்முடைய வாழ்வு மிக அழகாக மலரும் என்கிற கருத்து இன்றைக்கு அழகாக சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு மிகவும் பொருத்தமாக அந்த எஸ்கடலாஜிக்கல் தியாலஜி, அதாவது நிறைவுகால இறையியலை மையப்படுத்தி அந்த நாள், உள்ள பல இடங்கள் அந்த நாள் குறித்து வருகிறது. நாம் அவற்றை இங்கே ஆழமாக பார்க்க தேவையில்லை, அது போதும். ஏனென்றால் எல்லா இறைவாக்கிலும் அந்த நாளை குறித்தவர்கள் சொல்லுவார்கள், நற்செய்தி நூல்களும் அதை குறிக்கின்றன. ஆகவே அந்த நாள் வரும். ஆனால் அந்த நாளில் கடவுள் நன்மையின் பக்கம் இருப்பார், நன்மையானவர்கள் பக்கம் இருப்பார், அவர் நீதி வழங்குவார் என்பது சொல்லப்படுகிறது. இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து தரப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது திருத்தூதர் பவுலால் எழுதப்பட்டிருக்க முடியாது, அவருடைய சீடர்களுள் ஒருவரால் இது எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிற அறிஞர்கள் இருக்கிறார்கள். இது எப்படியோ பவுலுடைய கருத்தை தானே அவர்கள் இங்கே பிரதிபலிக்கிறார்கள் என்பதனை நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். இதிலே என்ன சிந்தனை என்றால், உலகம் அழிய போகிறது, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நாம ஏற்கனவே மலாக்கி 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமே, கடவுள் தான் ஊழல் செய்கிறவன், பொய் சொல்றவன், பித்தலாட்டம் பண்றவன், ஏமாத்துறவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஒன்றும் செய்ய போறது இல்லை. நாளை கழிச்சு நாளைக்கு மறுநாளோ உலகம் அழிய போகிறது, அப்ப இன்னைக்கு என்ன இருக்கணும் என்று சொல்லி தொடக்க காலத்திலே ஒரு தேக்க நிலை வந்து விடுகிறது. அந்த தேக்க நிலை என்ன பண்ணி விடுகிறது? மக்கள் சோம்பி திரிய ஆரம்பிக்கிறார்கள். உலகம் அழிய போகிறது, இன்னைக்கு சாப்பிடுவோம், இன்னைக்கு இருப்போம், நம்ம போய்கிட்டே இருப்போம் என்கிற ஒரு தேக்க நிலை வந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு தேக்க நிலையின் பின்னணியில் தான் இந்த இறைவாக்கை அவர் சொல்லுகிறார். எங்களை பாருங்கள், எங்களை கவனியுங்கள், நாங்கள் எப்படி இருந்தோம், நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம், நாங்கள் எப்படி உங்கள் மத்தியிலே சான்று பகர்ந்தோம், அதனை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். நாங்கள் எங்கள் கைகளால் உழைத்தோம், ஓசிச்சோறு திங்கல. ரொம்ப அழகான வார்த்தை தான், ஓசிச்சோறு திங்கல. அடுத்தவங்க கொடுக்கிற ரூபாயில தின்னுகிட்டு உடலை வளர்த்து கொண்டு நாங்கள் இருக்கவில்லை. வெற்றி வேர்வின் நிலத்தில் விழ நாங்கள் பாடுபட்டு உழைத்து எங்கள் கைகளால் நாங்கள் சார்ந்து பகர்ந்தோம். எவனிடத்திலும் போய் கையேந்தல. நான் யார்ட்டையும் போய் கையேந்தல. பவுலடியார் இதை மிகவும் தெளிவாக சொல்வார். நீங்கள் திருத்தூதர் பணிகள் 20ஆம் அதிகாரத்திலே மிலேத்து நகரத்தில் எபேஸ் நகர மூப்பர்களுக்கு அவர் ஆற்றிய அந்த உரையை நீங்கள் படித்து பாருங்கள். புல்லரித்து விடும். எவனிடத்துல போய் கையேந்தல, ஓசிச்சோறு திங்கல, ஓசிச்சோறு தின்னு இந்த வயிற்ற வளர்க்கல, இந்த உடம்ப வளர்க்கல, நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னை போல் நீங்கள் இருங்கள், என்னை போல் நீங்கள் இருங்கள் என்று அவர் மிக தெளிவான வார்த்தையை நமக்கு உரைக்கின்றார். அடுத்து அவர் அழகாக சொல்லுகிற வசனம் என்ன தெரியுமா? சோம்பல் கூடாது. அதான் மிக முக்கியம். சோம்பேறியே,
அந்த வார்த்தை இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில சோம்பல் என்பது பாவம், சோம்பல் என்பது கெட்ட வார்த்தை, சோம்பல் என்பது மிகவும் மோசமான ஒரு ஒரு பார்வை. மிக நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சோம்பல் கூடாது. நமக்கு தெரியும் ஆண்டவர் சொன்ன ஓமை, ஒருவருக்கு 5 தாலந்து, ஒருவருக்கு 3 தாலந்து, ஒருவருக்கு ஒருத்தர் 2 தாலந்து, ஒருத்தருக்கு 1 தாலந்து கொடுத்தார். இதுல இந்த 1 தாலந்து கொடுத்தவன் முதலாளியை திட்டுவான், யோ உமை பத்தி அது தெரியாதா, உம்ம பணத்தை நிலத்துல புதைச்சி வச்சிருந்த வாங்கிக்க, ஏ சோம்பேறியே, ஏ பொல்லாத பணியாளனே. அந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள், ஏ சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே. நான் கொடுமையானவன் தெரியுமில்ல, வட்டிக்காவது கொடுத்து வச்சிருக்கலாம்ல, இப்போ உனக்குரிய தண்டனை நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். ஆகவே சோம்பி திரிதல் மிகவும் மோசமானது. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் தலை சாய்க்க இடமில்லாமல் அவர் உழைத்துக் கொண்டிருந்தார். இதோ வருகிறேன், அவசரமாய் வருகிறேன், வேலை செய்து கொண்டே இருக்கிறார். மீண்டும் முதல் வசனத்துக்கே வருகிறேன், ஈடுபாட்டில் வளர்வது இறையாட்சி. சோம்பி திரியக்கூடாது, அவனவன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். அந்த நாள் எப்பொழுது வரும் நமக்கு தெரியாது. அந்த நாள் இயேசு மீண்டும் வானங்களின் மீது அவர் நமக்கு தீர்ப்பு செய்ய நடுவராக வரும் வரை அந்த நாள் தான். இன்றைக்கு இருக்கிற நாள் அந்த நாள் தான். இன்றைக்கு நாம் கேட்கிறோமே நம்மை சுற்றி போர்கள், இன்றைக்கு நம்ம கேட்கிறோமே நம்மை சுற்றி நிலநடுக்கங்கள், நம்மை சுற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பல வகையான குழப்பங்கள், அரசியல் பிறழ்வுகள், ஒழுக்க பிறழ்வுகள், அறநெறி பிறழ்வுகள், சமய பிறழ்வுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. இது எல்லாம் அந்த நாள் தான். இன்றைய இப்படிப்பட்ட சூழலில் மனம் உடைந்து போகாது. நாம் ஈடுபாட்டில் நாம் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொண்டு வந்து தருகின்றன. எப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கையை உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் ஊட்டுகிறார், இன்றைய வாசகங்கள் ஊட்டுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஈடுபாட்டில் மலர்வது இறையாட்சி. சோம்பித்திரியாமல் நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு செயலிலும் ஈடுபாட்டோடு வாழ்வோம். ஆமென்.